ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவுமே சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, 2-3 இலை, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் வந்து எப்போவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கும். ஸோ வெங்காயத்தை வந்து எப்போவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா வதங்காமல் அடுத்த இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டாங்க. வெங்காயத்தை நல்லா வதங்க விடுங்க. வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே சீக்கிரமாக வதங்கிடும். பார்த்தீங்களா, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 1 to 2 minutes இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கிட்டீங்க. தக்காளியை என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா வதக்கிடுங்க. அப்புறமா கொஞ்சமாக வாசனைக்காக நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சமாக வத்தல் பொடி, மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. வேறு எதுவும் நான் இதில் ஆட் பண்ணலை. என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா மசாலா வந்து நல்லா கிண்டி விட்டு வதக்கி விடுங்க. அப்புறம் நான் இன்னைக்கு வந்து 1 கிளாஸ் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து 2.25 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்ம ஒரு விசில் எக்ஸ்ட்ரா கூட போட்டு இறக்கிக்கலாங்க. தண்ணி பத்தலை அப்படின்னா அடி பிடிச்சிடும். அப்புறம் நான் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருந்தேன். பார்த்தீங்களா, எடுத்து நல்லா ஆட் பண்ணி விசில் போட்டு இறக்கணும் அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி. பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. பாஸ்மதி ரைஸ் எப்போவுமே ரொம்ப இதாக கிண்டிட்டோம் அப்படின்னா உடஞ்சிருங்க. பொண்ணும் போல் பார்த்து கிண்டி இந்த மாதிரி மெதுவாக கிண்டி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்டியான தக்காளி சாதம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.